தமிழ்நாடு கால்நடை வளர்ப்போர் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் இன்றைய தினம் சென்னையிலே நம்முடைய அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை இன்றைய தினம் சந்தித்து 2024 ஆண்டுக்கான பாராளுமன்ற தேர்தலுக்கு முழு ஆதரவு அளிப்பதாக எங்களுடைய மாநில, மண்டல, மாவட்ட, தாலுகா நிர்வாகிகள் அனைவரும் இன்று வந்து ஒருமனதாக நாங்கள் ஆதரவு தெரிவித்துள்ளோம். எடப்பாடியார் அவர்கள் ஏற்கனவே 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த பொழுது சேலத்திலே 1000 கோடியிலே கால்நடை பூங்கா அமைத்திருக்கின்றார்கள். தமிழகம் முழுவதும் கால்நடை மருத்துவ ஆராய்ச்சி நிலையங்கள் அமைத்திருக்கின்றார்கள். மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அப்படி போன்று அவர்களும் நல்ல முறையில் நல்லாட்சி செய்தார்கள். அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்தும் விதமாக இந்த பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் முழு ஆதரவு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முழு வாழ்வாதாரமாக கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய 1 கோடிக்கும் மேலான கால்நடை வளர்க்கக்கூடிய மக்களின் சார்பாக எங்கள் சங்கத்தின் சார்பிலே நாங்கள் முழு ஆதரவையும் இன்றைய தினம் தெரிவித்துள்ளோம். பாம்பின்கால் பாம்பரியும் என்று சொல்வார்கள். அதே போன்று எடப்பாடியார் அவர்கள் விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். அவர்கள் இந்த கஷ்டப்படக்கூடிய அடித்தட்டு இந்த ஆடு வளர்க்கக்கூடிய இந்த மக்களுடைய கஷ்டம் அறிந்து மக்களுக்காக உதவி செய்யக்கூடிய ஒரு பக்குவம் படைத்தவர் என்பதால் நாங்கள் அனைவரும் இன்றைய தினம் வந்து முழு ஆதரவு தெரிவித்துள்ளோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நாங்கள் வந்து ஆடு வளர்ப்போர் நலவாரியம் அமைக்க வேண்டும். மேலும் வனத்துறையில் கால்நடைகள் மேய்வதற்கு பழைய மேய்ச்சல் முறையில் பாஸ் வழங்க வேண்டும். ஆடு திருடை நிறைய கால்நடைகள் திருடு அதிகமாகிக் கொண்டிருப்பதால் இந்த கொரோனா காலத்துக்கு பிறகு மிக அதிகமான கால்நடைகள் திருடு போய் கொண்டிருப்பதால் அதை தடுப்பதற்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையிலே மாவட்ட அளவில் தனிப்பிரிவு துவக்கி இந்த ஆடு திருடர்களை ஒடுக்க வேண்டும். மேலும் இந்த ராமநாதபுரம், சிவகங்கை போன்ற தென் மாவட்டங்களில் இருந்து மேய்ச்சலுக்காக இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய இந்த கால்நடை ஆடு வளர்க்கக்கூடிய மக்கள் எல்லாம் பெருமளவில் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் விதமாக சட்டமன்றத்திலே சட்டம் இயற்ற வேண்டும் போன்ற கோரிக்கைகளோடு நாங்கள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களிடத்திலே இன்றைய தினம் கோரிக்கை மனுவும் அளித்துள்ளோம். அவர்கள் கண்டிப்பாக நான் சட்டமன்றத்திலும் குரல் கொடுப்பேன். வருகின்ற காலகட்டத்தில் நான் கண்டிப்பாக அனைத்தையும் நிறைவேற்றி தருவேன் என்று எங்களுடைய இந்த கால்நடை வளர்க்கக்கூடிய மக்கள் முன்னிலையில், அனைவரும் முன்னிலையிலே உறுதியளித்துள்ளார்கள். நாங்கள் திமுக அரசு அமைஞ்சதிலிருந்து நான் வந்து 2021 தொடர்ந்து 3 ஆண்டுகளாக நான் வந்து அனைத்து அதிகாரிகளும் 3 வருஷம் ஆளுங்கட்சியில வந்து நாங்கள் வந்து நிறைய மனு கொடுத்துருக்கோம். ஆனால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. அதனால எங்களுக்கு கால்நடை வளர்க்கக்கூடியதுக்கு நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் கண்டிப்பாக உறுதுணையாக இருப்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த கோரிக்கை மனுவையும் கொடுத்துட்டு நாங்கள் இன்றைய தினம் முழு ஆதரவையும் இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஆடு மாடு வளர்க்கக்கூடிய மக்கள், கால்நடை வளர்க்கக்கூடிய மக்கள் சார்பாக நாங்கள் வந்து இன்றைய தினம் தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா 1 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் முழு இந்த கால்நடை ஆடு மாடு வளர்க்கக்கூடிய தொழிலை தான் நம்பியிருக்காங்க. அந்த 1 கோடி மக்களின் சார்பாக இன்று இங்கு வருகை வந்துள்ள எங்களுடைய நிர்வாகிகள் வந்து நாங்கள் வந்து இன்னைக்கு முழு ஆதரவு அளித்திருக்கின்றோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.